வாடா வாடா வாடா, வா 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 வா. இப்போ நம்ம எங்கேருந்து கிளம்புறோன்னா மேன்பூர்லேருந்து கிளம்புறோம். மேன்பூர் எங்கே இருக்குன்னா நம்ம எம்பி இண்டூர் பக்கத்தில். ஸோ நைட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு வந்தோம். வந்து சமைச்சு சாப்பிட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஐயோப்பா சரி அப்படி சமைச்சு சாப்பிட்டு படுத்தோம். காலையில் செக்யூரிட்டி 5 மணிக்கு எழுப்ப சொன்னோம். எழுப்பினா அப்படி இப்போ எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கோம். ஏன்னா நான் ஸ்டாப் தான். மதியம் சமையல் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே நான் ஸ்டாப்பாக நம்ம ராஜஸ்தான் போகிற மாதிரி பிளான் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. 816 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக. நான் ஸ்டாப்பாக ஓட்டினாலும் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஆகிடும் ஸ்டாப்பாக. ஏன்னா நம்ம வண்டிக்கு 50 தான் இல்லையா லிமிட்டு. அதுவும் மத்தியானத்துலலாம் போனீங்கன்னா வண்டி ஓடாது, ஏரியாவே பாஸ் ஆகாது, கஷ்டமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைட் பண்ணி ஓட்ட முடியுமோ ஓட்டிட்டு ரெஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நாளைக்கு நைட் இப்போ இன்றைக்கி டே நைட் ஓட்டிட்டு நாளைக்கு பகல் இறக்கிட்டு மறுபடியும் பகல்லேருந்து போனால் டெல்லி பக்கம் போயிடுவோம். டெல்லியில் பார்த்தீங்கன்னா 11 to 5 தான் டைமு. அந்த டைமில் நம்ம வண்டி போட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வேலை கிளம்ப நைட்டு தான் கிளம்புற மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் டேலி பண்ணி ஓட்டுற மாதிரி பார்க்கணும். இதுதான் இப்போ புதுசாக போடுற மும்பை ஹைவே ரோடு, அதாவது டெல்லி மும்பை டேரெக்டாக ஒரே ஸ்டிச் இருக்கு இல்லையா, புதுசாக இப்போ போட்டுருந்தாங்க இல்லையா, அந்த ரோட் போகிறோம். இதில் ஃபஸ்ட் டைமாக நான் ஏறுறேன். ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சபரி என்ன இதை பற்றி ஒரு ஹிஸ்டாரிக்கலே சொன்னாப்புல அப்படி இப்படின்னு சொல்லி. என்னன்னா இப்போ அடுத்து இதில் ஏதோ ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்லாம் விட்டு செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஒரே ஸ்டிச் போகிறனால ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் விட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இல்லை ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் விட்டு செக் பண்ண போகிறாங்களாம். இப்போ ஆல்ரெடி ஒரு தடவை செக்கப்பில் அது டெஸ்ட்டில் அது ஓகே ஆகிடுச்சு. செகண்ட் டைம் மறுபடியும் பார்க்குறாங்க. ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா விட்டுருவாங்கன்னு கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறாங்க. அது தெரியாது எனக்கு, அந்த அளவுக்கு டீட்டெயிலாக எனக்கு தெரியாது. சொன்னதை சொல்கிறேன். ஃபஸ்ட் டைமாக இதில் ஏறுறேன். ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது ஒரே ஸ்டிச்சு தான், நீ வண்டி மேலே ஏறினா உனக்கு எந்த தொல்லையும் இருக்காதுடா, பாட்டுன்னு போகலாம் அப்படின்னாங்க. போவோம், போய் பார்ப்போம். இதுவும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ரோடே விரிச்சோன்னு இருக்குது. ஓப்பனா இல்லையான்னு கூட தெரியலையே. முன்னாடி ஒரு வண்டி இல்லை, என் பின்னாடி ஒரு வண்டி இல்லை. காலியாக இருக்குது. வண்டிகளும் பெருசாக போகல, நான் மட்டும்தான் போகிறேன். இதை பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது எனக்கு. ஆனால் போகலான்னு தான் சொல்லி சொன்னார். ஆனால் ஒரு வண்டி இல்லைன்னா இது இப்போதான் கட்டிகிட்டு இருக்காங்களாம், அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஒரே சைடு தான் போய் டைரெக்டாக இறங்குற மாதிரி இருக்கும், தொல்லையே இருக்காது. இப்போ நீ உள்ளே போனால் சிட்டியில் நம்ம இருக்கிறது இண்டூர் உள்ளே போய் போனால் நீ நிறைய சிட்டி உள்ளே போய் போனோம்டா, உனக்கு தொல்லை இருக்கும். அதனால இதில் ஏறிக்கும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எடுத்தாச்சு.
அவ்வளோதான். சரி, அவங்க ஆல்ரெடி போயிருக்கவங்க சொன்னால் அப்போ கரெக்டாக தானே இருக்கும். அதனால அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். நைட்டு பேச வேணாம், நம்ம பாட்டுன்னு போவோம் அப்படின்னு போகிறேன். ஜம்முன்னு இருக்க ரோடு, யாருமே இல்லை இதில். ஆனால் டோல்கேட்டு தான் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. அது எவ்வளோ வருது என்னன்றதை பார்த்து நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். பெரிய தொகையாக தான் வரும். ஏன்னா இங்கேருந்து எடுத்து ஒரே சைட்டாக இப்போ 36 மீட்டர் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் போகிறோம். எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு எடுத்து சொல்கிறேன். ஸோ இங்கே ஹைவேஸில் இப்போ தான் ஆயில் குறைஞ்சதுன்னு ஊற்றலாம்னு வந்தோம். இந்த ரோட்டில் வர ஃபஸ்ட்டு வண்டி இது தான். இங்கே தெரிஞ்சு பாருங்கள். எங்கே நேரமாக என்னன்னு தெரில, இவ்வளோ நேரம் இல்லை, இப்போ தான் ஆயில் வேறு குறைஞ்சிது. ஸோ தான் பையன் அதை ஃபில் பண்ணிகிட்ருக்கான். இந்த ரோடே ஒரு மயான அமைதி இருக்குது. இந்த ரோட்லேயே இது ஒரு வண்டி வருதா, அதுக்கு பின்னாடி ஒரு வண்டி வருது. மொத்தத்துக்கு இது 2 வண்டி தான். இது வர லாரி ஒன்று, அதுக்கு பின்னாடி வர வண்டி ஒன்று அந்த டவுனில் வருது. அதை விட்டால் நம்ம வண்டி இந்த ரோட்டில் இருக்கிறதே இந்த 3 வண்டி மட்டும்தான். ஸோ இந்த ஹைவேஸ்லாம் ஏறிட்டிங்கன்னா மினிமம் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். டீலாம் நீங்கள் கீழே டீ குடிச்சிருங்க. மேக்ஸிமம் இங்கே டீ நல்லா இல்லை, அது வேறு. நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் கீழே குடிச்சிட்டு இது மேலே ஏறிக்கங்க. இன்னும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. வெயில் வேறு பட்டையை கலப்புது காலையில். இங்கே ஒரு பெரிய குடும்பம் தெரியுமா, இந்த வெயில் தான். நைட்டில் பனி பெய்யுது, பகலில் வெயில் வெளுத்து கட்டுது. இதனால் நீங்கள் நிற்கவே முடியாத அளவுக்கு ஒரு வெயில். இப்போ சட்டை கட்டெல்லாம் சூடாகிற அளவுக்கு ஒரு வெயில் அடிக்குது. காலையில் என்ன டைம் பார்த்தீங்கன்னா 8 தான் ஆகுது, ஆனால் வெயில் பட்டையை கலப்புது. ஸோ இந்த மாதிரி சுற்றி பார்க்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துலலாம் என்னடா ரொம்ப தூரம் வந்திருக்கமாடா, எப்படி நம்மளால் போக முடியுமா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியும் வந்துடுது. ஆனால் நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம்ல. இன்னும் எங்களுக்கு அப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு 600 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது முடிக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் தூக்கத்தை மறந்துடணும், சாப்பாட்டை மறந்துடணும். ஏன்னா எனக்கு ஏற்றின லோடு அப்படி மிச்ச பேருக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப டைமிங் லோடு எப்படி சொல்ல முடியாது. ரொம்ப லேட் ஆகிடுச்சுல்ல, என்னோடய பர்சனல் ஒர்க்லாம் இருந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் சீக்கிரமாக வரா மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நான் ஒரு நல்ல வைப்பில் இருக்கிறேன். அந்த வைப்போடு இந்த 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணோம். ஏன்னா வெயில் வரத்துக்குள்ளே வெயில் வந்துருச்சு. மொட்டை வெயில் அடிக்கல, உச்சி வெயில் அடிக்கல, அதுக்குள்ளே நாங்கள் கிளம்பிடணும். ஓரளவுக்கு கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ராக்கிக்கு ரெஸ்ட்டே தெரில, பாவம் அவனை வச்சு செய்யின்னு செஞ்சிட்டோம். ரொம்ப கரடு முரடான இடத்துலாம் ஓட்டிட்டான் அவன். எனக்கு பேச வார்த்தையே வரமாட்டேன்னுது. இந்த இடத்த பார்த்தோன்னே ஒரு மாதிரி கப்பு சிப்புன்னு ஆகிட்டேன். பாருங்க, என் பின்னாடி பாருங்கள், ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது இடமும், எந்த தொல்லையும் இல்லாமல் ரிலாக்ஸாக. இதில் ரொம்ப நேரம் நிற்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க, இது தெரியல. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ரோடு நம்ம ஹைதராபாடு அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட அதே கணக்காக தான் இருக்குது. ஏதாவது அது ஹைதராபாத்லேயாவது நிறைய வண்டி போகும். இதில் அதே மாதிரி 4 லைன், 2 ஸ்லோ லைன், 2 ஃபாஸ்ட் லைன். லிமிட் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் தான் இதில் போகணுன்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. அங்கங்கே கேமராவும் வச்சுருக்காங்க. ஸோ லிமிட் 120 வரைக்கும் தான் போகணுன்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த ரிங் ரோடு ஏறிட்டா எதுக்கும் இறங்க முடியாதோ என்ன பண்ண முடியாதோ அப்படின்னு யோசித்தேன். மேலே இதுக்கும் ட்ரக்கில் இப்போல்லாம் வச்சுருக்காங்க, நம்ம டிரைவர்ஸ்க்கோ எல்லாமே ரெஸ்ட் ஏரியான்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இதுலேயே இருக்குது. நான் எதுவுமே இருக்காதுன்னு நினச்சேன். இப்போ மேலே போட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், ரெஸ்ட் ஏரியா 2 கிலோமீட்டர். ஸோ அங்கேயே சாப்பாடுக்கு எல்லாமே அது உள்ளே இருக்குது. சாப்பிட்றதா சாப்பிட்டு கூட அப்படியே கிளம்பிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அங்கே எப்படி அங்கே 2 கிலோமீட்டர் பார்ப்போம் எப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். அந்த 1 கிலோமீட்டர் அந்த ஏரியாவும் வந்துடுச்சு. நான் ஒரே விஷயத்தை திருப்பி சொல்கிறேன், நல்லா இருக்கு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலையுமே இது இருக்குது. நம்ம அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல, அது சின்னது, சென்னையில் இருக்கும் இல்லையா, அதை விட இது கொஞ்சம் பெருசு. கொஞ்சம் இல்லை, நிறையவே பெருசு. கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டருக்கு வரைக்கும் போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. அதை மும்பை டு டெல்லினா பார்த்துக்காங்க, மும்பைக்கு டெல்லிக்குமே அவ்வளோ தூரம். அதுக்கு எதுக்கும் போட்டிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஹைவேவாக இருக்கும். ஸோ இந்த ரெஸ்ட் ஏரியாவும் சூப்பராக இருக்குது. அங்கே வருங்க கேன்டீன் ஏரியா. ஆஹா, இதுதான் அந்த ரெஸ்ட் ஏரியா.
ஆக்சுவலாக ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் இது ஓப்பன் பண்ணலை, எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஹைவே, பெட்ரோல், ரெஸ்டாரண்ட், ஃபுட் கோர்ட் இல்லை, எதுவும் இன்னும் ஓப்பன் பண்ணலை. நான் கூட இங்கே சாப்பிட்லான்னு பார்த்தேன், எதுவுமே இன்னும் ஓப்பன் பண்ணலை. இப்போ நிறைய இருக்குது இதில். ரோட விட்டு கீழே இறங்க போகிறோம்னா இன்னுமே இருக்குது. மொத்தம் 135 கிலோமீட்டர். நம்ம மேலே ஏறி கீழே இறங்குறது வரைக்கும் 135 கிலோமீட்டரு. இதில் ஏன் 3 மணி நேரம் அப்படின்னா 100 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம், 150 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் ஆகுது. ஆனால் இது 135 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆகுது. சரி, மாற்றி சொல்லிட்டேன். 150 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆகும். 135 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம வண்டிக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு தான் வெயில் ஏரியாவே பாஸ் ஆகாது. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஒரு பொட்டல் காடு. அது அது ஒன்று இடங்கள்லாம் அவ்வளோ பொறுமையாக மூவ் ஆகுது. பாருங்கள் இப்போ இந்த பில்டிங் பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக கிராஸ் ஆகுது. அதுதான் சொல்லுவார். இது நைட் நேரம் அந்தளவுக்கு தெரியாது, வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கும். பகலுன்றனால இந்த மாதிரி பொறுமையாக போயிட்டுருக்கு. ஒரு வழியாக இது இறங்க போகிறோம். இறங்கினோடனே பார்டர் பக்கம் தான், என்பி பார்டர் அவுட் ஆகிட்டா அடுத்து ராஜஸ்தான் உள்ள என்ட்ரு ஆகிடுவோம். ராஜஸ்தான் என்ட்ரு ஆகி நேராக பாயிண்ட் பக்கம் எப்படியா அடித்து பிடிச்சாத கொஞ்சம் போய் சேர்ந்துற மாதிரி பார்க்கணும். ஏன்னா ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. என்ன ப்ரெஷர்னா, நம்ம நெய் ஏற்றிட்டு போனோம் இல்லையா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நைட்டே வந்தாகணும், இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டாங்க. நான் என்ன சொன்னேன், அது சிட்டி டைமிங்க, எங்களால் வர முடியாது. அதுவும் இல்லாமல் நாளைக்கு நைட்டு தான் என்னால் அங்கே ரீச் ஆக முடியும். இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் என்னால் முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். நான் எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 600 கிலோமீட்டர் இருக்குது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், 900 கிலோமீட்டர் இருக்குது, வரவே முடியாது, அது இம்பாசிபிள் தான். நாளைக்கு நான் மத்தியானம் வந்துடுவேன், அதாவது அந்த பார்டர் பக்கம் மத்தியானம் வந்துடுவேன், கொஞ்சம் அவுட்டராக வந்துடுவேன். நான் உள்ளே வரத்துக்கு 11 மணி ஆகிடும். அப்போ நீங்கள் அதுக்கு மறுநாள் காலையில் வேணால் இறக்கிக்கங்க அப்படின்னு. அவர் பாட்டு டென்ஷன், சடனாக டென்ஷன் ஆகிட்டார். இந்த ஆச்சா போச்சா பேச்சான்னு கத்துறாரு, ஹிந்தியில் இங்கிலீஷ்லையும். நம்மளுக்கு என்ன தெரியவா போகுது, ஆனால் திட்டுறாங்கன்னு மட்டும் புரியுது, பெருசாக கண்டுக்கல. நம்ம ஒன்று ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோடு செட் ஆகலை. ரெண்டாவது ரீசன், லோடு செட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வேலை வந்தனால இந்த லோடு கொஞ்சம் டிலேவாக போகுது. அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணுறோம், ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. சரியாக சமைச்சு கூட சாப்பிட முடியல. டே நைட்டு வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. நேற்று நைட்டு நான் மொத்தமாக இந்த லோடு எடுத்து நாங்கள் ஒரு நைட்டு மட்டும்தான் தூங்கியிருக்கோம். ஒரு நைட்டு தூங்கியிருக்கேன்னா, நேற்று நம்ம எம்பிலேருந்து எம்ஹெச் சொன்னோம் இல்லையா, அன்றைக்கி நைட்டு மட்டும் தான் தூங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் உடஞ்சிருச்சு இல்லையா, அப்போ இன்னும் ஒரு 3 மணி நேரம் தூங்கியிருப்போம், அவ்வளோதான். மொத்தமே 3 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். 12 மணிக்கு படுத்தோம். 5 மணி 3:30க்கெலாம் எழுந்துட்டோம், முழிப்பு வந்துருச்சு. ஏன்னா ஆயில் வேறு அப்படியே இருக்கா, வண்டி வேறு அப்பப்போ ஆடுற மாதிரி ஒரு ஃபீல். நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இல்லையா, ஒரு சின்ன பயம் கூட, சின்னதாக இருந்தால் கூட பயமாக இருக்குது. நான் சரியாக அன்றைக்கி தூங்கலை. இப்போ நான் இங்கே லோடு இறக்கினா தான் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். இந்த லோட வச்சிருக்கிறதே ஒரு மாதிரி திக்கு இருக்குது. கேட்குறவங்க, அப்பா அந்த லோட எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஏன்ப்பா இந்த பக்கம் ஏன்ப்பா அதெல்லாம் எடுத்துகிட்டு வர, அதெல்லாம் கண்டெய்னர் வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வரணும்ப்பா, அதை போய் ஏன்ப்பா எடுத்துகிட்டு வந்தேன். கேட்குறவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு பாதி பயத்தை உண்டாக்குது, ரொம்ப அதிகமாகுது பயத்தை. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரொவிஷன் ஐட்டம்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா சேஃபாக பத்திரமா வாங்க. ஏன்னா இந்த பக்கம் என்ன வேணாலும் நடக்குமா, அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்துங்க. எங்களை மாதிரி நீங்கள் முட்டாள்தனமாக லோடு எடுத்துகிட்டு வந்து சிக்கிக்காதீங்க. பொருள் வந்துடும். இது எங்கள் நல்ல நேரம் நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம். சப்போஸ் எங்கள் நேரம் சரியில்லைன்னா அந்த கேரளா வண்டி ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஆகிடும். ஸோ அந்த டீட்டெயில் என்னன்னு தெரியலனா இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் போட்டிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். எல்லா பார்ட்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு லோடு இறக்க ஹிட்டாச்சி வந்தது, அது என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே நிற்கிது. சரி, அந்த கேப்பில் நம்ம